இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் பல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் 4 கிரகம் 5ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விசேஷமான பலம். அதே சமயத்தில் ராகு 8ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார். கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் டைஜஷன் அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. இதுவரை கடந்த 3 மாதமாக விரயங்களும் சுப விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதும் கடன் படுவதும் கடனிலிருந்து மீள முடியாத அமைப்பு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஹோப்பு, சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடன் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே பாசிட்டிவான அமைப்புகள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புதிய தொடர்புகள், புதிய கான்ட்ராக்ட்ஸ், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள், கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸு, ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன், வேலையில் நல்ல வேலை மாற்றம், அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வந்து ராசியை திருட்பலம் கொடுத்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்த்து இதுவரை ஒரு மாதிரியான நம்ம கை கெட்டினது வாய் கெட்டவில்லையேங்கிற மாதிரி போய்கொண்டிருந்து என்னதான் அஷ்டமசனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வந்திருந்தாலும் இன்னும் முழுசாக அவங்க பெனிஃபிட் அடையலைங்கிறது தான் முக்கியம்.